கிரைஸ்ட் சென்டர் ஃபேமிலியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக கொண்டு குடும்பம் செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படும் பொழுது கணவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பெற்றோர்கள் அதாவது கணவன் மனைவி 2 பேருக்கும் சேர்ந்த ஒரு பொறுப்பு இருக்குது, தனித்தனியான பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு தனித்தனியான பொறுப்புகள் இருக்குது, முழு குடும்பத்துக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் முழு குடும்பத்துக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு அதில் ஒரு பிளெஸட் ஃபேமிலி, கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு பிளெஸட் ஃபேமிலியை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இன்னைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதில் யோசுவா 24 வாசிக்கிறோம். 24:15 நானும் என் வீடும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ நானும் என் வீடும்னா நானும் என் மனைவி என் பிள்ளைகள், நானும் என் கணவன் என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மட்டுமே சேவிப்போம், அவரை மட்டுமே ஆராதிப்போம், அவரை மட்டுமே நாங்கள் சார்ந்து கொள்வோம். இப்படி தேவனை மையமாக கொண்டு வாழ்கிற, தேவனை சார்ந்து வாழ்கிற, தேவனை முக்கியப்படுத்தி வாழ்கிற தனி மனிதனோ அந்த குடும்பமோ ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். ஸோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் அந்த கணவனுடைய ரோல் என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கணவனா இருக்கிறார், மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறார். ஸோ ஆசீர்வதிக்கப்பட்ட கணவன் எப்படிப்பட்டவர் என்றால், பைபிள் கணவனை குடும்பத்தின் தலைவனாக தான் மேற்கோள் காட்டுகிறது. ஸோ ஹஸ்பண்ட் இஸ் த லீடர் ஆஃப் த ஹவுஸ், லீடர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவர் தான் தலைமைத்துவம். நீங்கள் அநேக ஃபேமிலியில் பார்க்குறோம், ஒய்ஃப் தான் லீடராக இருக்காங்க, கணவன் ஆமாம் சப்ஸ்டியூட்டாக இருக்காங்க. இது ரொம்ப தவறு. இது நீங்கள் எப்படி ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்கிறானோ அதை போகிற காரியம்தான் இது. உங்கள் கணவன் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உங்களை விட சம்பளம் கூட வாங்கலாம், குறையா வாங்கலாம், அந்தஸ்தில் குறைவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. தேவனால் நீங்கள் இணைக்கப்பட்டீங்க, தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்டீங்கள்ல, தேவ சமூகத்தில் இணைக்கப்பட்ட பிற்பாடு இந்த கணவனுக்கு பதிலாக அந்த கணவன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த பொண்டாட்டிக்கு பதிலாக அவளை எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிள்ளைகள் பெற்றதுக்கு அப்புறம் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பெற்றோரை கம்பேர் பண்ணும்போது இவர்களுக்கு பிறந்ததுக்கு பதிலாக நான் அவர்களுக்கு பிறந்திருக்கலாம் என்று சொல்லி யோசிப்பது மிகப்பெரிய ஒரு பாவம், ஒரு சாபம். இன்றைக்கி அதை ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆமாம், எல்லாம் இப்பயே அதை அப்படியே கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அப்படி நினைச்சதை மன்னிங்க. ஏன்னா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஸோ மனுஷனா தேவ சித்தம் இல்லாமல் நீங்களால் இணைந்து கொண்டீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஸோ இணைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள், இத்தனை வருஷம் நீங்கள் லைஃப்பில் போயிட்டீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தேவ திட்டத்தை நீங்கள் எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஸோ யோசித்து பார்த்து, இன்னமும் மனைவியை குறை கூறிக்கொண்டு, இன்னமும் கணவனை குறை கூறிக்கொண்டு, இன்னும் பிள்ளைகளை குறை கூறிக்கொண்டு, இன்னமும் பெற்றோரை குறை கூறிக்கொண்டு, குறை சொல்லியே நீங்கள் செத்துறாதீங்க. மாறாக அவர் நடத்தின விதங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. மனைவியை பார்த்து சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த மனைவிக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு வருது? உள்ளேருந்து இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும். ஸோ அதே போல் மனைவியும் சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த கணவனுக்காய் நன்றி சொல்கிறேன். ஆமாம், அவர் பார்க்குறதுக்கு ஷாருக்கான் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறாரா? ஸோ நன்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள், உங்கள் பார்ட்னருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுபோல் உங்கள் கணவரை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. உங்கள் கணவனை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது எப்படி இருக்குது தெரியுமா? ஸ்கூலில் கிளாஸில் லீடர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீடர் செலக்ட் பண்ணும்போது லீடருக்கு சார்ந்த ஒரு கூட்டம் உண்டு, லீடருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கூட்டம் உண்டு. இந்த அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? லீடர் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ நீ சொல்லி நான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கோம், சண்டை நடந்துட்டு இருக்கோம். இப்படி சண்டை போடுறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளும் கிடையாது. சண்டை போட்டு சாதிக்கிறதுக்கு குடும்பம் பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஸோ ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தேவன் அதை தான் நமக்கு தந்திருக்கிறார். நீ பரலோகத்தை பற்றியே பேசாதீங்க. அந்த உங்கள் வீட்டை பரலோகமாக மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கையை பரலோகமாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் நரகத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நரகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்போ பரலோகம் எப்படி இருக்குன்னு நம்ம அங்கே இருக்கிறத இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லி தான் பூலோகத்தையே தேவன் கையில் கொடுத்துருக்கார். பூலோகத்தை சும்மா கையில் தரல, நீ அனுபவிக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி, ஆளுகை செய்யும்படி, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்த ஒரு இடம் இது. இங்கே நீ எந்த அளவுக்கு வாழ்றியோ அந்த அளவுக்கு தான் நீ பரலோகத்திலையுமே நீ வாழ முடியும், மகிழ்ச்சியை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் மேக் இட் ஹெவன். உங்கள் ஃபேமிலி எப்படி ஹெவனாக மாற்றுங்க. இது ஒருவரால் இந்த காரியம் நடந்துடாது. அதுதான் சொன்னேன், கிரைஸ்ட் சென்டர். எப்படி கணவன் தலைவனாக வைத்து மனைவி பிள்ளைகள் என்று இந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அமைப்பு இருக்கிறதோ, அதுபோல் கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அப்போ குடும்பத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஸோ கிரைஸ்ட் தான் சென்டர் பாயிண்ட்டு. அப்புறம் ஹஸ்பண்டு, மனைவி, அப்புறம் பிள்ளைங்க. ஸோ இப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் லைஃப் வேறு லெவல் சக்ஸஸ்க்கு போகும். ஸோ இது மட்டும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? இன்னைக்கு இந்த ரோல் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் லீடர்ஷிப் அல்லது ரோல் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் சாக்ரிஃபிஷியல் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லினார். கணவனுடைய அந்த தியாகமுள்ள தலைமைத்துவம், தியாகமுள்ள தலைமைத்துவம். ஸோ கணவனை தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது, அட்ரஸ் பண்ணுறது. இந்த தலைமைத்துவம் என்பது ஆளுவதற்கும் அதிகாரம் பண்ணுறதுக்கும் இந்த தலைமைத்துவம் கொடுக்கல, அன்பு காட்டுவதற்கும் அரவணைப்பதற்கும் அரவணைத்து கொண்டு போகிறதுக்கும் இந்த அதிகாரத்தை, இந்த தலைமைத்துவத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ இப்போ பாருங்க, ஹிட்லர் ஆட்சியை யாரும் விரும்புறதில்லை. அவர் பயங்கர கொடூரக்காரன். அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, வீட்டாட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, யாரும் அவர்களை விரும்புவதில்லை. ஒரு தகப்பன் எப்பொழுதும் வல்லுகிட்டே இருக்கிற, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது. மனைவி நை 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 நைன்னு இருந்தால் புருஷனுக்கு பிடிக்காது. நீ நை 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 நைங்கிறது இன்னைக்கு உங்களை பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்கு மீடியா போர்ட்ரேட் பண்ணுது. தயவுசெய்து சொல்கிறேன், அன்வான்ட் வீடியோஸு, இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடுற குள்ள நெறிகள் அது ஒன்று. அவங்க வீடியோவுக்காக, சினிமா படத்துக்காக எதேதோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நிஜம் கிடையாது. ஆனால் அதை பார்த்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிஜமான உங்கள் வாழ்க்கை நிழலாய் மாறி விடுகிறது, உடைந்து விடுகிறது, சின்ன பின்னமாகி விடுகிறது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஓகே. ஸோ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் மனைவி ரெபெக்காள் குழந்தை இல்லாததை கண்டு அவர் அவளை ஹர்ட் பண்ணலை. எப்போ அவரை திருமணம் செய்த போது தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் மாற ரெபெக்காளுடைய என்ட்ரி இருந்ததோ, அப்போ எப்படி ரெபெக்காள் மீது அவர் அன்பு வைத்தாரோ, பாசம் வைத்தாரோ, அதே பாசம் பிள்ளை பெருவரைக்கிறது. அப்போ பாசம் குறையலை, அடிக்கலை, அவளை டீஸ் பண்ணலை, அவளுக்கு பதிலாக ஒரு 10-15 பேரை கூட்டி கொண்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணலை. மாறாக தன் மனைவியின் வேதனையை புரிந்து கொண்டு அவளுக்காக கர்த்தரிடத்திலே ஈசாக்கு ஜெபித்தாராம். ஸோ ஈசாக்கு ஜெபித்ததினால கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு பதிலளித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒரு நல்ல கிறிஸ்தவ கணவன், கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்கிற ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பத்தின் தலைவன் என்ன பண்ணுவான்னா, மனைவிக்காக ஜெபிப்பான். மனைவியின் தேவைகளுக்காக ஜெபிப்பான். மனைவியின் இடத்துல அன்பை காட்டுவான். மனைவி 100 சவரன் நகை கொண்டு வந்தாலும் ஒன்று போல நேசிப்பான், எதுவுமே கொண்டு வரலனாலும் நேசிப்பான். வேலைன்னு
ஓடிக்கிட்டு இருக்கிற கணவர்மார்களுக்கு நான் சொல்கிறேன், சும்மா பகல்லையும் ராத்திரியும் வேலை வேலைன்னு ஓடுனா உன் மனைவிக்கான நேரம் எங்கே? உன் பிள்ளைகளுக்கான நேரம் எங்கே? உன் குடும்பத்துக்கான நேரம் எங்கே? உன் பிள்ளைகளையும் உன் மனைவியும் நீ கவனிக்கலைன்னா அந்த ஸ்பேஸுக்குள்ளே எதுனாலும் உள்ளே வரும். நான் சொல்ல எதுனாலும் உள்ளே வரும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். மனைவிமார்களே அதை போல தான் உங்களுக்கும். ஸோ 2 பேருக்கும் அதான் சொல்கிறேன், ஸ்பேஸை உண்டாக்காதீங்க. அதான் இணைந்து அந்த அந்த செயினை நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ தன் மனைவிக்காக மனைவியினுடைய பலவீனங்களை அறிந்து புரிந்து செயல்படுகிறவனாய் இருப்பான். தன் மனைவியின் பலவீனத்தை மேற்கொள்வதற்கு அவன் ஜெபிப்பான். கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுவான். நன்மையை காணும் வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருப்பான். நன்மை காணுகிற ஒரு மனிதனாய் அவன் இருப்பான். ஸோ அவன் ஜெபித்தான். ஜெபித்ததுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். இன்னும் எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாராம். ஸோ தேவன் அன்பு கூறுவதற்காகத்தான் நேர்ந்து விடப்பட்ட ஆடு. தேவன் நேர்ந்து விடப்பட்டார்னா தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எதற்காக நேர்ந்து விடப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் திமிருத்தனத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்துவதற்கல்ல, மாறாக அன்பை வெளிப்படுத்துவதற்கு, அன்பு கூறுவதற்கு, அன்பு காட்டுவதற்கே. ஸோ ஆகவே வசனம் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு. இப்போ நிறைய ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படின்னா, என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நல்லா தான் பார்த்துக்கிறேன், என் மனைவியை நான் நல்லா தான் நான் பார்த்துக்கிறேன், தேவையானதை வாங்கி கொடுத்துட்றேன், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன், இதுக்கு மேலே வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற கணவர்மார்களுக்கு இந்த ஒரு பதிவு. நீ வீட்டு வாடகை கொடுக்குற, கரண்ட் பில்லை கட்டுற, சாப்பாடுறதுக்கு கிராசரிஸை வாங்கி போடுற, இதனால உன் ஹஸ்பண்டுடைய ரோல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ மனைவி she is not a செக்ஸ் டாய். உன்னுடைய காம பசியை தீர்த்து கொள்வதற்காக மட்டும் கணவன் கிடையாது. அதற்காக மட்டும் கணவன் கிடையாது. ஆமென். அதற்காக மட்டும் மனைவி கிடையாது. மனைவி என்பவள் உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் அவளை நேசிக்க வேண்டும். உங்களுடைய இன்னொரு பார்ட்டு தான் மனைவி. அதனால உங்க சரீரத்தை நீங்க எப்படி கவனிக்கிறீங்களோ, உங்க சரீரத்தை நீங்க எப்படி அன்பு செலுத்துறீங்களோ, உங்க மேல நீங்க எப்படி அன்பு செலுத்துகிறீங்களோ அது போல உங்க மனைவி மீது நீங்க அன்பு செலுத்த வேண்டும். அவங்களோட உட்காந்து நீங்கள் நேரம் செலவிடுங்க, பேசுங்க, அவுட்டிங் கூட்டு போங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் என்னென்னா, அவுட்டிங் கூட்டு போனால் நிறைய செலவாகி போயிடும். உண்மைதான், நீ சில குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ அவுட்டிங் போனால் இத்தனை 1000 இத்தனை லட்சம் செலவு பண்ணணுன்னு தான் அவசரம் கிடையாது. நீங்கள் வீட்டில் போடுற டீயை ஜஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் போய் ஒரு டீ ஷாப்பில் ஒரு டீயும் 2 வடையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட சந்தோஷமாக போய் சாப்பிட்டுட்டு வாங்க. வீக்லி ஒன்ஸ் தப்பு கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற இட்லியை கடையில் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை அந்த பேமெண்ட்டை காசை கொடுத்து பில்லில் பே பண்ண வைங்க. ஆர்டர் பண்ண அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீச் பண்ணுங்கள். ஸோ கணவனுடைய ரோல் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவள் சாப்பிட்டுட்டு பேசாட்டி இருக்க வேண்டியதுனா, இல்லை அவளும் வேலைக்கு போகிறான்னா வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதானே. அப்போ போகணும், படுக்கணும், தூங்கணும், அப்புறம் போகணும், படுக்கணும். இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயுமே நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேரிங்கில் தான் அந்த லைஃப் இருக்குது. ஸோ கிரைஸ்ட், இண்டிவிஜுவல் லைஃப், ஃபேமிலி, கிரைஸ்ட், லைஃப், இந்த 3 அப்படியே ஒரு ட்ரையாங்கிளில் அது இருக்கும். அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ மனைவி மேலே நீங்கள் அன்பு காட்டுங்க. அன்புங்கிறது பராமரிப்பு மட்டும் அன்பு கிடையாது. அன்பான வார்த்தைகள். உங்கள் மனைவிட்டெல்லாம் ஐ லவ் யூ சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது? அல்லது மனைவிமார்கள் உங்கள் புருஷன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆகிறது? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். டெய்லி ஒரு நாளைக்கு 10 நேரமாவது ஐ லவ் யூ சொல்லுங்கள். தப்பே கிடையாது. உங்கள் புருஷனுக்கு தானே சொல்கிறீங்க, உங்கள் கணவனுக்கு, மனைவிக்கு தானே சொல்கிறீங்க, பிள்ளைகளுக்கு தானே சொல்கிறீங்க. ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அந்த அன்பை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வெளிப்படுத்த முடியுமோ அப்படிலாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க.
ஆமாம் இந்த மூஞ்சிக்கிட்ட போய் நான் வெளிப்படுத்தணுமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த மூஞ்சை தான் கொடுத்துருக்கிறாரு, அந்த மூஞ்சி தான் உங்களை இத்தனை வருஷம் பாதுகாத்துருக்கு, அந்த மூஞ்சி கொண்டு தான் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு, அந்த மூஞ்சிகளை கொண்டு தான் உங்களை இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்துருக்கிறாரு. ஸோ மூஞ்சிகளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு வந்து ஆப்ஷன் வைக்கலை. ஸோ நீங்கள் இந்த ஃபேமிலியில் இன்னைக்கு இது ஹஸ்பண்டுடைய ரோலை மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அடுத்தது மனைவியினுடைய ரோல் என்ன, வரும் நாட்களை நம்ம ஓனை பற்றி நம்ம தியானிப்போம். ஸோ ஹஸ்பண்ட், லவ் யுவர் ஃபேமிலி, லவ் யுவர் ஒய்ஃப், லவ் யுவர் சில்ட்ரன்ஸ், லவ் யுவர் இன்லாஸ் ஃபேமிலி. நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் நேசிப்பீங்க. ஸோ அதை போல் தான் மனைவிமார்களுக்கும். ஆமாம், கணவனை நேசிக்கிறவங்களாக இருந்தால் கணவனை பெத்தெடுத்த தாய் தகப்பனையும் மதிப்பா கனம் பண்ணுவா. ஆமாம், இன்றைக்கி நிறைய இடத்துல அது இல்லை. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். ஸோ ஒரு தலைமைத்துவ கணவன் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறான், குடும்பத்துக்காக பாடுபடுகிறான், குடும்பத்திற்காக உழைக்கிறான், குடும்பத்துக்காக அவன் திறப்பிலே நிற்கிறான், குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை குறையாக எண்ணாமல் பலவீனமாக பார்க்காமல் அந்த பலவீனத்திற்கு என்ன செய்ய வேண்டும், அந்த குறையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து அவன் தேவனோடு இணைந்து தேவனிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். ஸோ கணவன்மார்களே, நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது உங்கள் நண்பர்களிடத்தில் அல்ல, உங்கள் தாய் தகப்பனிடத்தில் அல்ல, உங்கள் ஊழியக்காரனிடத்தில் அல்ல, உங்கள் மாமே சித்தப்பா சித்திகளிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். ஏனென்றால் அவர் நன்கு ஆலோசனைகளை தருகிறவர். அவருடைய ஆலோசனையில் குள்ளநெறித்தனமான விஷமங்கள்லாம் இங்கே இருக்காது. தேவன் தருகிற ஆலோசனையில் உங்களுக்கு வலி இருக்காது, வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது. அதில் சமாதானம் தான் இருக்குமே தவிர அதில் கசப்புத்தன்மை இருக்காது. காடி கலந்து அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்பத்தில் சண்டையா பிரச்சனையா, வாடா ஒரு கட்டிங் அடி சரியாக போயிருன்றாங்க, ஒரு தம்மை போட்டு சரியாக போயிருன்றாங்க. தம்மும் கட்டிங்கும் கஞ்சா இந்த பிரச்சனையை சரி பண்ணாது. அல்லது பேசிக்கல் இடத்துல போயிட்டு வந்தாச்சுன்னா உன் பிரச்சனை சரியாயிருன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நண்பர்கள் உனக்கு நண்பனே கிடையாது, உனக்கு வந்த யமன், உன்னை அழிக்க உன் குடும்பத்தை கெடுக்க வந்த யமன். ஸோ கணவன்மார்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குடியை விட்டு விடுங்கள். குடிக்கிறவர்களே நீங்கள் குடியை விட்டு விடு. உன் மனைவி உனக்கு வேணும் அப்படின்னா, உன் பிள்ளைகள் உனக்கு வேணும் அப்படின்னா, நீ குடிக்காமல் இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சுகம் உண்டாகும். நீ குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறதுக்கு அல்லது குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறதுக்கு பெண்ணை பெற்று உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கல, சரியா? ஆமாம், நீ குடிச்சிட்டு சொத்துக்களெல்லாம் அழிச்சிட்டு மனைவிட்டையோ மாமனார் மாமியார்கிட்ட கேட்கறதுக்கு பேர் பிச்சையிலையும் கேடுகட்ட பிச்சை. இந்த பிச்சையை நீ எடுக்காத. வேர்வைய நிலத்துல சிந்து. நீ சம்பாதிக்கிறதுல நீ உன் குடும்பமும் நடத்துறதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு மனைவிட்ட வாங்கிட்டு வா, மாமனார் மாமியார்கிட்ட தரலன்னு சொல்லிட்டு சண்டைலாம் போட்டுட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிறதால எந்த புண்ணியமும் கிடையாது. பைபிளை தூக்கிட்டு அந்த வேலையை செய்யாதீங்க. சபையில் மெம்பராக இருந்துட்டு அந்த வேலையை செய்யாதீங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. பைபிள் உங்களுக்கு அப்படி டீச் பண்ணவே இல்லை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு தான் வசனம் சொல்லுது. ஸோ நீங்கள் வேலைக்கு போங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுல கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைங்க. உங்கள் மனைவிக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. நீ ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கிறதுனால உனக்கும் லாபம் இல்லை, உன் மனைவிக்கும் லாபம் இல்லை, உன் பிள்ளைங்களும். நீ குடிச்சிட்டு நீ வண்டி ஓட்டுறன்னு வச்சுக்கோங்களேன். குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, ஒரு விபத்து ஆகுதுன்னா கை கால் முறிஞ்சு போனால் உன் ஃபேமிலிக்கு தான் நஷ்டம். நீ செத்தே போயிட்டீங்கன்னா உன் மனைவிக்கு தான் நஷ்டம். என்ன நான் சொல்கிறேன், இதிலலாம் இந்த திமிர்த்தனா ரொம்ப பந்தா பண்ணுற ஆம்பளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீ செத்து போனீன்னா உன் மனைவிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம், வாழாமல் அல்பாயுசில் போகிறது நீ தான். அதனால் வண்டி ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது, லாரி ஓட்டும்போது, பஸ் எதை ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஞானமாக செயல்படு. உன் வாழ்க்கையை நினச்சி வீட்டில் உனக்காக உன் மனைவி காத்திருப்ப, பிள்ளைகள் காத்திருப்பான்னு பொறுப்புள்ள புருஷனாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எவனோ கண்டவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் நீ கெடுத்துக்காத. நீங்கள் அநேகர் இந்த குடி பழக்கத்தினால மனைவிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, மனைவிமார்களும் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. உன் குடும்பத்துக்கு நீ தான்
கார்டியன், நீ தான் வந்து செக்யூரிட்டி. நீ செக்யூர் பண்ணாம, நீ கார்டியனா இல்லாம இருக்கும்போது திருடர்கள் உள்ளே நுழைவதற்கு 100க்கு 110% வாய்ப்புகள் இருக்குது. திருடர்கள் நுழைவதற்கு புருஷன் நீ காரணமாயிராதே. ஒரு நல்ல தலைவனாயிரு. ஒரு நல்ல தலைவன் குடும்பத்தை நிர்வகிப்பான். அடுத்தது என்னன்னு ப்ரீ பிளான் பண்ணுவான். வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது அல்ல. அல்லது தன்னுடைய குறையை மறைப்பதற்கு ப்ரொஜெக்ஷன் பண்ண மாட்டான். நல்ல தலைவன் தன்னிடத்தில் இருக்கிற தவறை உணர்ந்து மனைவிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்பான். அப்படி புருஷன் மன்னிப்பு கேட்கிறான்னா வா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிருத்தனம் பண்ணக்கூடாது. மனைவிமார்கள் மன்னிக்க கற்றுக் கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்லாஸும் அப்படிதான். ஸோ அந்த ஒரு இணக்கம் உண்டாகட்டும். ஒரு நல்ல தலைவனாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழகுங்கள். சபைக்கு போங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஃபேமிலியாக போங்க. ஃபேமிலியாக தானே கொடுத்துருக்குறாரு. நீ சாவறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னா போகிறோம். ரைட்டா? சர்ச்சுக்கு போகிறீங்களா, ஃபேமிலியாக போங்க. கடைக்கு போகிறீங்களா, ஃபேமிலியாக போங்க. அதுதாங்க அழகு. அதுதான் தேவன் இணைத்த இணைப்பு. ஸோ இருக்கிறத வச்சு திருப்தி அடைய பாருங்க, சந்தோஷப்பட பாருங்க. இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லாததுக்கு ஆசைப்படுவதை விட இருப்பதற்கு நன்றி சொல்லி அதை வைத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அளவில்லாமல் வந்து சேரும். அதனால் நல்ல டைம், ஃபேமிலி டைமில் குவாலிட்டி டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், தேவையில்லாமல் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ குடும்பமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரே ஃபேமிலியாக நீங்கள் இருக்க பழகுங்க. உங்களுடைய குடும்பத்தை பிரிப்பதற்கும் உங்கள் குடும்பத்துக்குள் ஊடுருவதற்கும் தீய சக்திகள் நிறைய வேலை பார்க்கும். அந்த தீய சக்திகளை அழிப்பதற்கு வெளியிருந்து ஒரு சக்தி வராது. நல்ல சக்தி நீங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி நிற்கிறது தான் தேவை. ஸோ அந்த தீய சக்தியை அழிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய கரத்தை ஒருவரோடு ஒருவர் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப கரத்தை தேவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தீய சக்திகளை அழிக்கப்படும், விரட்டப்படும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ கணவனின் பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. பிள்ளைகளுக்கு தேவையை சந்திக்க வேண்டும், மனைவியின் தேவைகளை சந்திக்க வேண்டும், மனைவியின் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆமாம், பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, இனி எதுக்கு செக்ஷுவல் லைஃபு அப்படின்னு நிறைய ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிள்ளைகள் பெருசாயிட்டாங்க, கொஞ்சம் சோறு திங்காமல் இருங்களேன். பிள்ளைகள் பெருசாயிட்டாங்கன்னா அதுக்காக அந்த சில வேர்டை நான் சொல்ல முடியல, வேண்டாம். தவறான புரிதலும் தவறான ஆலோசனைகளுக்குள்ளும் நீங்கள் போய் சிக்கி கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னைய தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நான் தேவையான ஆலோசனைகளை நான் தேவனுடைய உதவியோடு நான் தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஸோ நல்லவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து கொள்ளுங்கள். தீய சக்தியை விரட்டுங்க. குள்ள நரிகளை யாருன்னு கண்டுபிடித்து இனி வர நாட்களில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கணவன்மார் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் சமுதாய பொறுப்பு, கணவனுக்கு சமுதாய பொறுப்பு வேணும், குடும்ப பொறுப்பு வேணும், ஆவிக்குரிய பொறுப்பு வேணும், முதிர்ச்சி வேணும். கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சீட்டாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் வந்தாச்சு, ஏன்னா அவர்களை நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு உருவாக்குவதற்கு நீங்கள் அவர்களை தயார்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து சமூகத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த காரியங்களை நம்ம வர நாட்களை நம்ம சந்திப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.